பெண் வந்து உடை ஒழுங்கா போடல, துப்பட்டா போடல, சேரி கட்டினா பாலியல் பலாத்காரம் நடக்காதுன்னு சொல்லுவாங்க. ஆனா சேலை கட்டிட்டு பஸ்ல போக முடியாது. கண்டிப்பாக பாலியல் சீண்டல்களை சந்திச்சுக்கிட்டே தான் பெண்கள் போக வேண்டியிருக்கு. ஒரு 6 மாத குழந்தையில இருந்து 80 வயது முதியவர்கள் வர பெண்களுக்கு இந்த அத்துமீறல்கள் தொடர்ந்து நடந்துகிட்டே இருக்கு. இப்ப எல்லாருமே ராமாயணம் படிச்சிருக்க மாட்டோம், எல்லாருமே மகாபாரதத்தை ஃபுல்லா படிச்சிருக்க மாட்டோம். ஆனா குடும்பங்கள் இயங்குறது மனுசாஸ்திரத்தை எல்லாரும் படிச்சிருக்க மாட்டோம். ஆனா குடும்ப கட்டமைப்பு இயங்குறது இந்த அடிப்படையில தான் இயங்கிக்கிட்டு இருக்கு. எல்லா குடும்பத்திலயுமே பெண் அடிப்படையில தான் இருக்கணும். பொருளாதார சுதந்திரம் அடைஞ்சிருந்தாலும் பெண் அடிப்படை வேலையை முடிக்காம வெளியில வர முடியாது. பெரியாரிய பார்வை இங்க இருக்கிறதுனால இங்க இருந்து முதல்ல ஒரு எழுச்சி குரல்ங்கிறது வர்றது இயல்பான ஒரு விஷயமா இருக்கு. அந்த அடிப்படையில இங்க இன்னைக்கு நம்ம பாலியல் குற்றங்களை எதிர்த்து பட்டினி போராட்டம் அப்படின்னு தோழர் கௌசல்யா தோழர் சங்கர் அறக்கட்டளை சார்பாகவும் இவங்க அகில இந்திய பெண்கள் முற்போக்கு கழகம் அவங்க சார்பாகவும் ஒரு போராட்டம் இருக்கிறதா தெரிவிச்சாங்க. பெரியாரிய பெண்ணா பட்டினி போராட்டத்துல எனக்கு பெரிய உடன்பாடு இல்லை அப்படிங்கிறத நான் தெரியப்படுத்தினேன், அப்பவே தெரியப்படுத்தினேன். யாரோ தப்பு பண்றதுக்கு நாங்க ஏன் பட்டினி இருக்கணும் அப்படிங்கிற ஒரு பார்வையை வைக்கும் போது ஏற்கனவே அரசியல் களத்தில் இயங்கி கொண்டிருக்கக்கூடிய தோழர்கள் 2 பேர் அவங்க என்ன முன்வைக்கிறாங்க அப்படின்னா, பட்டினி போராட்டம்னு நான் அறிவிச்சாதான் எனக்கு என்னுடைய குரலை கொஞ்ச நேரம் அதிகமா பதிவு செய்யறதுக்கான வாய்ப்பு சட்டபூர்வமாக வழங்கப்படுது, அதனால நாங்க அப்படி முன்னெடுக்கிறோம் அப்படிங்கிற ஒரு கருத்தை முன் வச்சாங்க. ஸோ அப்படிதான் நம்ம வந்து பட்டினி போராட்டம் அப்படிங்கிறத முன்னெடுக்கிறோம். அல்லாம யாரோ குற்றம் செய்வதற்கு நாங்க பட்டினி இருந்து வருத்தம் தெரிவிக்கிறது அப்படிங்கிற நோக்கத்துல இல்லை. இங்க இருக்கக்கூடிய பெண்கள் எல்லாருமே ஓரளவு முற்போக்கு சிந்தனை உள்ள பெண்களாக இருக்காங்க. ஆனா பாலியல் குற்றங்கள் யாருக்கு அதிகமா நடக்குது அப்படின்னா, யாரெல்லாம் வல்னரபிள் அப்படின்னு சொல்றாங்களோ, இப்போ யாரு வந்து ஆணை எதிர்க்கக்கூடிய எபிலிட்டியில இல்ல, ஒரு சமூக ரீதியா குடும்பத்திலே ஆகட்டும், சமூகத்திலே ஆகட்டும், வேலை பார்க்கக்கூடிய இடத்துல ஆகட்டும், இத மாதிரி முற்போக்கு எல்லா அரசியல் அமைப்புகள் ஆகட்டும், எல்லா இடங்கள்லயுமே எங்க ஒரு வல்னரபிள் பர்சன்ஸ் யாரெல்லாம் இருக்காங்களோ அவங்கள டார்கெட் பண்ணி பாலியல் குற்றங்கள் தொடர்ந்து இங்க நடந்துட்டு இருக்கு. அப்போ இங்க தொடர்ந்து கற்பிதங்கள் வந்து பாதிக்கப்படுற பெண்ணை நோக்கியே வைக்கப்பட்டு இருக்கு. பெண் வந்து உடை ஒழுங்கா போடல, துப்பட்டா போடல, சேரி கட்டினா பாலியல் பலாத்காரம் நடக்காதுன்னு சொல்லுவாங்க. ஆனா சேலை கட்டிட்டு பஸ்ல போக முடியாது. கண்டிப்பாக பாலியல் சீண்டல்களை சந்திச்சுக்கிட்டே தான் பெண்கள் போக வேண்டியிருக்கு. அது இல்லாம இப்போ குழந்தைகளுக்கு நம்ம என்ன ஒரு ப்ரொடெக்டிவான என்ன ட்ரெஸ் போட முடியும்? ஒரு 6 மாத குழந்தையில இருந்து 80 வயது முதியவர்கள் வர பெண்களுக்கு இந்த அத்துமீறல்கள் தொடர்ந்து நடந்துகிட்டே இருக்கு. அப்ப உலக அளவுல வந்து இந்த அத்துமீறல்கள் வந்து பெண்ணை 2ஆம் பாலா நினைக்கிறதுனால மட்டும் நடக்குது. இந்தியால அது வந்து ஒரு கலாச்சார அடிப்படையில் தொடர்ந்து அது சரி அப்படின்னு முன்வைக்கிறாங்க. தொடர்ந்து நாங்க இப்ப முற்போக்கு அமைப்புகள் பெரியார் காலத்துல இருந்து அதுக்கு முன்னாடி இருந்துமே பெண் விடுதலையை தொடர்ந்து பேசிக்கிட்டே இருக்கோம் ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் அந்த கல்ச்சர், பார்ப்பனிய கல்ச்சரை வந்து அது சரி அப்படிங்கிற ஒரு பழக்க வழக்கத்தை இங்க முன்னிறுத்திக்கிட்டே இருக்காங்க. ஸோ எதிர்கருத்து, அந்த கருத்தை முன்னிறுத்தி தான் இங்க குடும்பங்கள், இப்போ எல்லாருமே ராமாயணம் படிச்சிருக்க மாட்டோம், எல்லாருமே மகாபாரதத்தை ஃபுல்லா படிச்சிருக்க மாட்டோம். ஆனா குடும்பங்கள் இயங்குறது மனுசாஸ்திரத்தை எல்லாரும் படிச்சிருக்க மாட்டோம். ஆனா குடும்ப கட்டமைப்பு இயங்குறது இந்த அடிப்படையில தான் இயங்கிக்கிட்டு இருக்கு. எல்லா குடும்பத்திலயுமே பெண் அடிப்படையில தான் இருக்கணும். பொருளாதார சுதந்திரம் அடைஞ்சிருந்தாலும் பெண் அடிப்படை வேலையை முடிக்காம வெளியில வர முடியாது. பெண் குழந்தைகள் வந்து சுதந்திரமா விளையாடுறதுக்கு கூட விளையாட விடுவதற்கு பயப்பட வேண்டியிருக்கு. பெண் குழந்தைன்னா இப்ப 5 வயசு குழந்தையோட அம்மா பயப்படுறாங்க. எங்க பக்கத்து வீட்டுல இருக்கிற ஒருத்தங்களுக்கு ஒரு சின்ன குழந்தை, 5 வயசு குழந்தை இருக்குது. அந்த குழந்தைய அங்க தெருவுல விளையாட விடுறதுக்கு அவங்களுக்கு பயமா இருக்கு. அந்த நிலை இருக்கக்கூடாது, அது மாறணும் அப்படிங்கிற நோக்கத்தோட தான் இந்த போராட்டத்தை இவங்க முன்னெடுத்து இருக்கிறாங்க. இப்ப எதுக்காக கூடி இருக்கோம் அப்படின்னா, இப்ப இங்க இதெல்லாமே இருக்கு, பாலியல் குற்றங்கள் நடக்குது. பேருந்துகள் இங்க இருந்து கிராஸ் பண்ணிட்டு இருக்கிற ஒவ்வொரு பேருந்துலையுமே கண்டிப்பா பாலியல் குற்றங்கள், சீண்டல்கள் நடந்துகிட்டு தான் இருக்கு.
எல்லா எல்லா அரசு துறைகள்லையும் எல்லா தனியார் கம்பெனிகள்லையும் இது நடந்துகிட்டே தான் இருக்கு. ஒரு அடல்ட் பெண்களுக்கு இது நடந்துகிட்டு இருக்குது அப்படிங்கிறத வந்து எடுத்துக்கிறதுல இருந்து குழந்தைகளுக்கு இது நடக்குது அப்படிங்கும் போது நம்ம இன்னும் விரிவா அதை பத்தி அனலைஸ் பண்ண வேண்டி இருக்கு. நம்முடைய குழந்தைகளை பாதுகாக்க வேண்டிய தேவை நமக்கு இருக்கு. இப்ப சமீபத்துல நேற்று கூட ஒரு உளவியலாளர் போய் குட் டச் பேட் டச் சொல்லி கொடுத்துருக்கிறாரு ஒரு பள்ளியில, ஒரு குழந்தைகள் பள்ளியில. அவர் மேல அந்த விடுதி காப்பாளர் வந்து புகார் கொடுத்துருக்குறாங்க. குட் டச் பேட் டச் சொல்லி தரும்போது செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட் பண்றாரு இவரு அப்படின்னு அவர் மேல ஒரு புகார் நாகையில. அப்போ குட் டச் பேட் டச் யாருக்கு சொல்லி தரணும்? குழந்தை வந்து பாலியல் உணர்வு அற்றது. குழந்தைக்கு வந்து பாலியல் உணர்வு கிடையாது. குழந்தைகள் அடலசன்ட் ஏஜுக்கு வரும்போதுதான் அவங்களுக்கு தான் பாலியல் தேவைகள், பாலுணர்வு சார்ந்த சிந்தனைகள் இதெல்லாம் வர்றது. அடலசன்ட் ஏஜ்ல பாலியல் உறுப்புகள் டெவலப் ஆகும் போதுதான் அந்த உணர்வு வருது. குழந்தைகள் மழலை இனம் சார்ந்தவர்கள். அவங்க மழலையாக அந்த அந்த குழந்தை பருவத்தை அவங்க என்ஜாய் பண்றதுக்கான ஒரு சமூக சூழலை நம்ம இங்க கட்டமைச்சிட்டோமா, உருவாக்கிட்டோமா? நம்ம எல்லாரும் படிச்சுட்டோம், எல்லாரும் நல்ல வேலை பார்க்குறோம், நிறைய சம்பாதிக்கிறோம், நிறைய அதிகார மட்டத்துக்கெல்லாம் வந்துட்டோம், நிறைய பெண்கள் வந்துட்டோம். ஆனா நம்முடைய குழந்தைய ரோட்ல விளையாட விடுறதுக்கு எனக்கு பயமா இருக்கு அப்படின்னு சொல்லக்கூடிய நிலைமையில இருக்கிறோம். ஒரு கிரச்சில விட்டா பயப்படுறோம். ஏன் அப்படின்னா இங்க தொடர்ந்து பெண் குழந்தைக்கு தான் எஜுகேஷன் குட் டச் பேட் டச் பெண் குழந்தைக்கு சொல்லித்தரோம். குழந்தை வளரும் போதே அது ப்ரொடெக்டிவா கராத்தே குங்ஃபு சிலம்பம் ஓகே, கராத்தே குங்ஃபு எல்லாம் படிச்சு எதிர்த்து சண்டை போடுற ரீதியில இருக்கணும் அப்படின்னு பெண் குழந்தையை கத்துக் கொடுக்குறோம். குற்றவாளி லிஸ்ட்ல பெண் குழந்தைகள் இருக்கிறது இல்ல, பெண்கள் இருக்கிறது இல்ல. இருந்தாலுமே அது பாலியல் சீண்டல்கள்ல பெண்களும் ஈடுபடுறாங்க, ஆண்களும் பாதிக்கப்பட்டு போனாலாம் நாங்க விக்டிம் பிளேமிங் பத்தி அதாவது கூட்டமெல்லாம் நடத்துவோம். அப்ப விவாத குழுக்கள் நடத்தும் போது அங்க ஆண்கள் வந்து சொல்லுவாங்க நாங்களும் பாதிக்கப்படுறோம் அப்படின்னு. அது ரொம்ப மினிமல் பர்சன்டேஜ் தான். அப்படி இருந்தா கூட அவங்களுக்கு சட்ட பாதுகாப்பு இருக்கு, அவங்க முன் வரணும். ஆனா பெண் குழந்தைகள் இது நான் குட் டச் பேட் டச் தெரியாம இருக்க முடியாது, குழந்தை குட் டச் பேட் டச் தெரியாம இருக்க முடியாது, நான் கராத்தே குங்ஃபு படிக்காம என்னால வயலேஷனை எதுக்க முடியாது அப்படிங்கிற கட்டமைப்பு வந்து ஒரு ஆண் தன்னோடு பிறந்து வளரக்கூடிய, தன்னை பெற்ற அம்மா, தன்னோட கூட வளர்ற அக்கா தங்கை, தனக்கு தினம் வடிச்சு கொட்டுற மனைவி, குழந்தைகள், இவங்க எல்லாரையுமே தன்னை விட கீழா நினைக்கிறது தான் முதல் காரணமா இருக்கு. தன்னை விட கீழா நினைக்கிறான், அவன் வந்து இன்டாலரபிளா இருக்கான். எங்கேயுமே ஒரு பெண் குரல் வந்து வலுத்து வந்துடக்கூடாது, பெண் குரல் எதிரா வந்துடக்கூடாது அப்படிங்கிறதுல மிக தெளிவாக அவங்களோட அரசியல் போக்குங்கிறது தொடர்ந்து அந்த ஆணாதிக்க கட்டமைப்பை எப்படியாவது பாதுகாக்கிறதுல தொடர்ந்து இயங்கிக்கிட்டு இருக்கு. நாங்க என்ன கேட்கிறோம்னா, பெண் குழந்தைய எனக்கு ஒரு பெண் குழந்தை இருக்குன்னா அந்த குழந்தை ஃப்ரீயா ரோட்ல விளையாட முடியணும். இது சுதந்திர நாடு தானே, 78 ஆண்டு சுதந்திரம் கிடைச்சு 78 ஆண்டு ஆகிருச்சுன்னு சொல்றோம். இந்தியாவோட குடியரசுத் தலைவரா பெண் இருக்காங்கன்னு சொல்றோம். பல அதிகார மட்டத்துல பெண்கள் இருக்காங்கன்னு சொல்றோம். காவல்துறை உயர் அதிகாரிகளா பெண்கள் இருக்காங்க. ஆனா அந்த பெண்களுக்கே நவீனத்துவ வடிவத்துல ஒரு பெண் காவல் அதிகாரிக்கே எதிராக, அந்த குடும்பமே காவல்துறை குடும்பம் தான், ஆனா அந்த பெண்ணுக்கு எதிராக நிறைய ஹராஸ்மெண்ட் பதிவுகளை ஆன்லைன்ல இணையதளங்கள் தொடர்ந்து எழுதுனாங்க, இணையதளத்துல தொடர்ந்து இயங்குனாங்க. அவங்க இப்போ காவல்துறை அதிகாரிகளே நாங்க அதுல இருந்து பின்வாங்கிக்கிறோம், நாங்க அதுல இயங்க மாட்டோம், சமூக ஊடகங்கள்ல இயங்குறதுல இருந்தா அறிவிக்கக்கூடிய நிலைமை இருந்தது. இதைத்தான் கண்டிக்கிறோம். பெண் வந்து சுதந்திர நாடு, குடியரசு நாடு, பெண்ணுக்கான சட்டங்கள் இருக்கு, பெண் பாதுகாக்கப்படுவா, பெண் பாதுகாக்கப்படக்கூடிய சமூக கட்டமைப்பை நாங்க உருவாக்கிக்கிட்டே இருக்கோம் அப்படின்னா என்னுடைய குழந்தை குட்டச் பேட்டச் எல்லாம் தெரியாம தான் வளருவா. அவளுக்கு அது தெரிய வேண்டியது இல்லை. யாருக்கு தெரியணும்? அடல்ட்டா இருக்கக்கூடிய ஆணுக்கு தெரியணும். அடலசன்ட்ல இருந்து ஆண் வளர்றானா அவனுக்கு நீ வந்து உன்னுடைய பாலியல் தேவைகளுக்கு, பாலியல் உணர்வுகளை நீ எப்படி கையாளணும் அப்படிங்கிறத அவங்களுக்கு கிளாஸ் எடுங்க, அவங்களுக்கு சொல்லி கொடுங்க. அவங்க அதை கத்துக்கிட்டு எந்த ஒரு பெண்ணை அட்மையர் பண்றதுக்கு தெரியணும். ஒரு பெண்ணை வந்து பெண்ணை இம்ப்ரெஸ் பண்ணி அந்த பெண்ணோட பழகி அந்த பெண்ணுடைய ஒப்புதல் இல்லாம, கன்சென்ட் இல்லாம அவள் மீது, அவள் உடல் மீது கை வைக்கக்கூடிய அனுமதி எனக்கு இல்லை அப்படிங்கிறத ஒவ்வொரு ஆண் குழந்தைக்கும் கற்றுக் கொடுக்க வேண்டிய
காலத்துலதான் நம்ம இருக்கோம். இதை 2000 வருஷமா யாருமே செஞ்சதே கிடையாது. இங்க இருக்கக்கூடிய கல்ச்சர் அதை செய்யறதுக்கு அனுமதிச்சதே கிடையாது. இங்க இன்னமுமே சன் டிவியிலேயே இப்ப திராவிடம் திராவிடம் நம்ம நல்லா பேசுறோம். எனக்கு கூட நானும் திராவிட கொள்கை பற்றாளர்கள் தான், திராவிட அரசை ஆதரிக்கக்கூடியவங்க தான். ஆனா திராவிடம் சார்ந்து இயங்கக்கூடிய முதலாளித்துவ கட்டமைப்புகள் எப்படி இருக்கு அப்படின்னா, ராமாயணத்தை ஒளிபரப்பிக்கிட்டு இருக்கு இன்னமும் டிவியில. நாங்க ஏன் பெரியாரியத்தையோ அம்பேத்கரியத்தையோ அது மாதிரி ஒளிபரப்புங்க. எது பெண்களை பாதுகாக்குதோ, எது பெண்களை முன்னேற்றுதோ, எது பெண்ணுக்கு எதிரான அநீதிகளை எதிர்க்குதோ அதைத்தானே நம்ம குழந்தைகளுக்கு கற்றுக் கொடுக்க வேண்டும். நவீனத்துவம் அடைஞ்சு வர வர அந்த விஷயங்கள் தானே டெலிகாஸ்ட் பண்ணப்படணும். எல்லா சீரியல்லையும் பெண்கள் அழுதுகிட்டே இருக்காங்க. எல்லா சீரியல்லையும் பெண்கள் தினசரி ஒரே அழுகதான். எந்த சீரியல் வச்சாலும் அழுகையாத்தான் இருக்கு. ஆனா பெண் தான் எல்லா வேலையும் வீட்லயே இருந்தாலும் பெண் தான் வீட்டு வேலை மொத்தத்தையுமே பார்க்க வேண்டியது இருக்கு. ஆனா சீரியல் ஃபுல்லா ஓடுற சீரியல் எல்லாத்துலயுமே ஆணாதிக்க கட்டமைப்பை ஆதரிச்சு எழுதக்கூடிய சூழல் தான் இருக்குது. பெண்கள் எல்லா துறைக்குள்ளேயும் வந்தாலும் அந்த டயலாக் பேசி அந்த தனக்கு ஒப்புதல் இல்லாத அந்த டயலாக்ஸ் எல்லாம் பேசி நடிச்சுதான் பொருளாதாரத்தை ஈட்ட வேண்டிய சூழல்ல இந்த கட்டமைப்பு உருவாக்கி வச்சிருக்கு. சோ இப்போ பெண் சீரியல்ல நடிக்கிறாங்க, சினிமால நடிக்கிறாங்க. எல்லா பெண்களும் அந்த பெண்கள் எல்லாம் அப்படியே அதுல இருக்கக்கூடிய கதாபாத்திரங்களா வீட்டுல அழுதுகிட்டே இருக்க சம்மதிப்பாங்களா? சம்மதிக்க மாட்டாங்க. வீட்டுல அவங்க சுதந்திரத்தை எல்லா பெண்ணுமே வீட்டுக்குள்ள ஃபைட் பண்ணிட்டு தான் இருக்கா. எல்லா பெண்ணும் எனக்கு சுதந்திரம் இல்லை, இண்டிபெண்டன்ட் கண்ட்ரி தான். ஆனா எல்லா பெண்ணும் வீட்டுல எனக்கு இந்த சுதந்திரம் இல்லை, அந்த சுதந்திரம் இல்லை, எனக்கு என்னுடைய விருப்பங்கள் நிறைவேற்றப்படலை, எனக்கான வாய்ப்புகள் மறுக்கப்படுது, எனக்கான பிரச்சனை தொடர்ந்து இருந்துகிட்டே இருக்கு அப்படிங்கிறத ஒவ்வொரு இடத்துலயும் சொல்லிக்கிட்டே இருக்கா பெண். ஆனா பொருளாதார தேவைன்னு வரும்போது தனக்கான அரசியலை கைவிட்டு அந்த கட்டமைப்புக்குள்ள போய் நடிக்க போயிடுறாங்க. அதே மாதிரி நடிக்கிறாங்க. அதுல எதெல்லாம் கூடாதுன்னு நம்ம சொல்றோமோ, எதெல்லாம் தப்புன்னு நம்ம சொல்றோமோ அதையே ப்ரமோட் பண்ணி நடிக்கிறாங்க. அதைத்தான் வீட்டுல இருக்கிற எல்லா லேடிஸுமே பார்த்துட்டு இருக்கிறாங்க. அதை ஆண்களும் கூட ரொம்ப ரசிச்சு பார்க்கக்கூடிய சூழல் இருக்கு. சோ இது எல்லாமே மாத்தம். இது எல்லாமே இந்த கட்டமைப்புகள் எல்லாமே எல்லா துறைகளுக்குள்ளேயும் எங்கெங்கெல்லாம் பெண் கால் வைக்கிறோமோ அந்த துறைகளுக்குள்ளெல்லாம் பெண்ணுக்கான அதிகாரத்தை பேசக்கூடியவர்களாக பெண்கள் இயங்கணும். அது பெண்ணுக்கு மட்டும் ஆதரவு இல்லை, குழந்தைகளுக்கு ஆதரவாக இருக்கும். குழந்தைகள் சுதந்திரமாக வளர்வதற்கு குழந்தைகள் அறிவியல் தான் கத்துக்கணும், பாலின சமத்துவம் தான் கத்துக்கணும். குழந்தைகள் பாலியல் ரீதியான குற்றங்கள் இங்க நடக்குது, அது எனக்கு வந்துரும் அப்படின்னு அச்சப்படக்கூடிய சூழல்ல குழந்தைகளை நம்ம தள்ளக்கூடாது. அதை நம்ம கட்டமைக்கணும். இது அதுக்கு ஆணுக்கு எதிரானதா அப்படின்னா ஆண்களுக்கு எதிரானதல்ல. ஆண்களுக்கு எதிரானதாக இருந்தா இங்க இவ்வளவு ஆண்கள் இருக்க மாட்டாங்க. பொதுவாவே அரசியல் மேடைகள்ல பாத்தீங்கன்னா ஒரே ஒரு பெண் தான் மேடையில இருப்பாங்க. ஆனா இந்த பட்டினி போராட்டத்துல நிறைய ஆண்கள் பங்கெடுக்கிறாங்க. அவங்க எல்லாம் டாலரபிளா இருக்காங்க. அவங்க எல்லாம் பெண் எனக்கு சமமா வரணும், என்னுடைய குழந்தை பெண் குழந்தை இந்த சமூகத்துல அங்கீகாரத்தோட என்ன போல சமத்துவமா இருக்கணும் அப்படின்றத விரும்பக்கூடிய ஆண்களாக இருக்காங்க. அதே மாதிரி வீட்டுல இருக்கக்கூடிய இந்த சாலைகள்ல பயணிக்கக்கூடிய எல்லாருமே அந்த சிந்தனை உள்ளவர்களா இருக்கணும் அப்படின்னு நாங்க கேட்டுக்கிறோம். விசாகா கமிட்டி அனைத்து இப்ப நான் செவிலியரா வேலை பார்த்தா எனக்கு தெரிஞ்சு விசாகா கமிட்டிங்கிறது என்னுடைய துறையில எங்கேயாவது இருக்கும். அதை விசாரிக்கிறவங்க சென்னையில இருப்பாங்களா இருக்கும். இங்க கோயம்புத்தூர்ல ஒண்ணு நடந்ததுன்னா அதை நான் கொண்டு போகிறதுக்கு சென்னைக்கு போகணும், அதுக்கு செலவு பண்றதுக்கு அதுக்கு பின்னாடி அலைகிறதுக்கே அதற்கான வாய்ப்புகள் இருக்கா? எனக்கு குடும்பத்துல அதுக்கான வாய்ப்புகள் இருக்கா? வேலை பணியிடத்துல நான் போய் 2 நாள் லீவ் போட்டு நான் போய் அந்த புகாரை கொடுக்க முடியுமா? வாய்ப்புகள் மறுக்கப்படக்கூடாது. வாய்ப்புகள் எல்லா இடத்துலயும் இருக்கணும். அந்தந்த ஊர்கள்ல அந்தந்த பணியிடத்துல அந்த ஆர்கனைசேஷனுக்கு சம்பந்தமே இல்லாத சமூக ஆர்வலர்களை உள்ளடக்கின அமைப்புகளை இவங்க கொண்டு வரணும். அது ஒரு நல்ல முன்னெடுப்பா இருக்கும். அதைத்தான் நாங்க விசாக கமிட்டியில தொடர்ந்து முன்வைக்கக்கூடிய விஷயமா இருந்தது. கடந்த காலங்கள்ல விசாக கமிட்டி வைக்கணும் அப்படின்னு மனித அமைப்பு, இளைஞர் அரண் ஒரு அமைப்பு இதெல்லாம் முன்னெடுத்தாங்க. அந்த முன்னெடுப்புகள்ல எல்லாமே சமூக ஆர்வலர்களை உள்ளடக்கியதாக அந்த அமைப்பு இருக்கணும். சம்பந்தப்பட்ட பணியாளர்களோ அதிகாரிகளோ இருக்கக்கூடாது.
இப்போ ஹாஸ்பிட்டல்னா மருத்துவர்களாலதான் பெரும்பாலும் சிக்கல் இருக்கும். புகார் யாருக்கு போகும்னா அதே மருத்துவருக்கு தான் போகும். பெண்ணா இருந்தா கூட மருத்துவ அதிகாரிக்கு தான் போகும். அதுதான் கல்கத்தால சம்பவத்துல நடந்தது. மருத்துவர் அந்த மருத்துவ அதிகாரி ஆகும்போது அவர் அந்த ஸ்தாபனத்தோட பேரை பாதுகாக்கணும். ஒரு பாலியல் குற்றம்ங்கிறது அந்த ஸ்தாபனத்துடைய பேரை பாதுகாக்காதுன்னு நினைக்கிறாங்க அவங்க. அதனாலதான் அவங்க அதுக்கு அகைன்ஸ்டா இயங்குறாங்க. ஒரு மிக கொடூரமான ஒரு மிருக வதை அப்படின்னு சொல்லலாம். அது மனுஷத்தன்மையே எங்கேயுமே அதுல எதுலையுமே மனுஷத்தன்மையே சொல்ல முடியாது அந்த சம்பவத்துல. ஆனாலும் அந்த கொடூர வதைக்கு கூட அது ஒரு தற்கொலைன்னு முன்னெடுக்கக்கூடிய அதிகாரிகளை இந்தியா இன்னும் வச்சுட்டு இருக்குது. வச்சுட்டு நம்ம சுதந்திர நாடு, குடியரசுத் தலைவரா பெண்ணை உருவாக்கிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோம். சோ அந்த அதிகாரத்துல இருக்கக்கூடியவங்க தப்பா இயங்குறதுக்கான வாய்ப்புகள் இருக்கிறதுனால விசாகா கமிட்டி பெண்களை உள்ளடக்கியதாகவும், பெண்களை அதிகமா உள்ளடக்கியதாகவும், சமூக ஆர்வலர்களை உள்ளடக்கியதாகவும் இருக்கணும். இதெல்லாம் என்னுடைய கோரிக்கைகளா முன் வச்சு வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன்.